Merry Christmas. ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு. டிசம்பர் மாதம் வந்ததுலேருந்து எங்கள் சாலினி பாப்பாவுக்கு வந்து அம்மா கிறிஸ்மஸ் இருந்துச்சு, கிறிஸ்மஸ் கேக்கு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி, சின்ன கேக்கை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவில் கேக்கு பெருசு வேணும்னு ஒரே இடம். சரி, ஓகே, கிறிஸ்மஸுக்கு முத நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து முத நாள் வாங்கிட்டு வந்தாச்சு. கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாக்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் மேலாக ஓப்பன் பண்ணுற பாக்ஸ் தான் நேரம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கீழே இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த சைட்லேருந்து எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேக்கு டிசைனெல்லாம் அது ஒரு பார்க்குறதுக்கு நேரில் வந்து ஒரு வுட்டில் இருக்கும் சொல்லுவோம்ல, அது மாதிரி கேக்கை டிசைன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே டெக்கரேஷன் மேலேலாம் அழகாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. கேக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் ஷாலினி பாப்பாவே நல்ல பெரிய பீஸாக வெட்டி ஷாலினி பாப்பாவும் நானும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வச்சுருந்து 2 நாள் வேறு சாப்பிட்டோம் எக்ஸ்ட்ரா. கேக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. அழகாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே அந்த ஜிங்கிள் பெல் அடிக்கிறவங்க சொல்லுவோம்ல, அது மாதிரி அழகாக அது வேறு அப்படியே அந்த மணியோடு இருந்துச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா சூப்பராக இருந்துச்சு. க்யூட்டாக நல்லா சாஃப்டாக ஒரு மால் அந்த பக்கம் மேலே அதோட கிஃப்ட் பாக்ஸும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை எடுத்து பார்க்கையில். ஆனால் அது கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து சும்மா கடல்னு வர உள்ளது மட்டும் வச்சுருந்தாங்க, வேறு இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து அப்படியே விளையாடுறதுக்குள்ளே இதுக்கு தங்கச்சி யூஸ் பண்ணிக்கிச்சு சாலினி. எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பழம்லாம் செரி பழம்லாம் இல்லை, சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது எல்லாமே டெக்கரேஷன் ஐட்டம் மட்டும்தான் மேலே இருந்தது. ஏன்னா மற்ற கேக்கில்னா வந்து ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒன்லி கேக் மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஷாலினிக்கு பிடிச்சி ஷாலினி செலக்ட் பண்ணி வாங்கின கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேக்கு பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் எடுத்தது. உள்ளேயும் ஃபுல்லாக சாக்லேட் ஃப்ளேவர். அப்படியே வெட்டுனோன்னே ஒரு மரத்தை ரொம்ப வச்சிருப்போம்ல, அது மாதிரி பெரிய பீஸாக இருந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்குது பீஸுன்னு. அவங்க சாலினி பார்த்துட்டே இருக்குது அப்படியே கிண்ணியில் எப்படா எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. வெட்டி அதில் எடுத்ததோடனே உள்ளெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக.